அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது சுக்கிலம் சுரோனிதம். அதனை எப்படி நம்ம மேலே ஏற்றணும், அதில் தக்க வைக்கிறதுக்கான பயிற்சிகளை நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த மலட்டுத்தன்மை அதற்கான முறைகளும் அதற்கான தீர்வுகளும் ஏன் அப்படி அது வருது அப்படிக்கான தீர்வுகளுமா நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் யோகாசனம் செய்யும்போது உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் அந்த உச்சிக்கு நீங்கள் ஏற்ற முடியாது. சரி, அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். காலை மாலை இருவேளை செய்யலாம். வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரினாக்கா நீங்கள் காலைல செய்யலாம். சரிங்களா? எப்படி உங்களுக்கு தோது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். நைட்டு செய்யலாம். நைட்டு உஷ்ணம் வந்துடும். அந்த உஷ்ணம் வந்துடும், நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வராது. அதனால் நைட்டு செய்ய வேணான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கரு சிதைவை நம்ம பார்த்தோம். அதுக்கு உயிர் சேதம் அடுத்த தலைப்பை நான் பார்க்க போகிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். ஏதானும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த காரணம் மேற்கூறிய காரணங்களே நம்ம கருத்து சிதைவில் பார்த்தோம்ல, போன தலைப்பில் பார்த்தோம்ல, அதுதான் காரணம். சரிங்களா? இடுப்பிலும் பலம் இருப்பதில்லை. இடுப்பு வயிற்று சதைகளிலும் தீவிர பலம் பெற இடுப்பு வயிற்று பயிற்சிகள் நலம் தரும். சரிங்களா? அதற்கு நேர்த்தியான உட்டியான நவுலி ஒப்பற்ற சாதனங்கள் இவைகளையும் இவ்விரு பயிற்சிகளையும் கையாண்டவர்களுக்கு சுகப்பிரசவம்தான். நாள் கணக்காக வலியால் கஷ்டப்பட தேவையில்லை. சிறிது காலம் அபியாசம் செய்தால் தீட்டின் உபாதைகள் நீங்குவதிலிருந்தே இவை முழுவதும் உண்மை என்று தெரிந்து கொள்ளலாம். வெறும் பயிற்சி மட்டும் போதாது. கருத்தரித்தின் பிரசவத்திற்கு முன் பின் காலங்களில் பெண்பால், தயிர், பழம், பெண்கள் பால், தயிர், பழம், கீரைகள், தீட்டாத கஞ்சி, வடிக்காத அரிசி அமுது நன்றாக உண்ண வேண்டும். நரம்பை கெடுக்கும் காப்பி, மிளகாய் ஒதுக்குவது நலம். கருத்தரித்த 2-3 மாதங்களுக்கும் ஏற்படும் வாந்தி, மசக்கை உபாதைகள் மிகவும் குறைவு. முற்றிலும் விளக்கலாம். தீட்டிருக்கும் போது பயிற்சிகள் செய்யக்கூடாது. ஓய்வெடுக்க வேண்டும். இக்காலத்தில் பலரும் கோபம், தாபம், உணர்ச்சி, அழுகை எல்லாம் காரணமின்றி அதிகரித்து நிற்கும். இவை பயிற்சியால் ஒழிக்கவும். கருத்தரித்த பின் மாத கணக்குப்படி சில பயிற்சிகள் ஒதுக்கியோ குறைத்தோ பழக வேண்டும். சிசுவை கருவில் இருக்கும் பொழுதே கவனித்து பின்னும் கவனிப்பதே உத்தமம். பிரசவித்த 6 வார காலத்திற்கு பிறகு ஆசனங்கள் மறுபடியும் துவங்கலாம். மாதத்தீட்டு சம்பந்தமான நோய்களும் சிகிச்சைகளும் கூறுவதற்கு முன் முதல் எச்சரிக்கை ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது. அதாவது பிரஜா உற்பத்தி சம்பந்தமான கருவிகளும் விசேஷங்களும் குழலற்ற சதை கோலங்களும் மர்மங்களும் திருப்திகரமான மேல்நாட்டு ஆராய்ச்சியில் முன்னேறவில்லை. எனவே யோக சிகிச்சைக்கு உண்டாகும் உன்னத குணங்களும் மேல்நாட்டு விஞ்ஞான முறையில் விஞ்ஞானம் கூறிய விளக்குதல் கடினமாகிறது. விஞ்ஞானம் எவ்வாறாயினும் கிடைக்கும் குணம் விவாதத்திற்கே நிற்கிறது. பொதுவான கூறுமிடத்தின் பிரஜா உற்பத்தி கருவிகள் பெண்களுக்கு தனியான அமைப்புகள் சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் கூழலற்ற சதை கோலங்கள் அமைப்புடன் நெருங்கிய சம்பந்தம் கொண்டிருக்கிறது. இத்தீர்மானம் மறுக்கக்கூடியதல்ல. இந்த கோலங்களில் யோக சிகிச்சையை ஆட்சி செய்வது போல் வேறு சிகிச்சை எதுவும் செய்யவும் முடியாது. பெண்களின் தனிப்பட்ட இந்த நோய்களுக்கு ஒப்பற்ற மருந்து யோக சிகிச்சையே. மாதத்தீட்டு கோளாறு ஏற்பட்டால் காரணம் பிட்யூட்டரியிலும் ஓவரியிலும் தேட வேண்டும். உபாதைகள் அகல இக்கோலங்களை சீர் செய்ய வேண்டும். இந்த தொழில்களில் லப்போசெரஸ் நரம்புகள் வயிற்று சதையில் எல்லாம் பங்கெடுத்து கொள்கின்றன. மாதத்தீட்டு கோளாறு பிரதி மாதமும் கணக்குப்படி தீட்டு உண்டாகாதிருத்தல். மாதத்தீட்டு கோளாறு அது என்னன்னு பார்க்குவோம். பிரதி மாதமும் கணக்குப்படி தீட்டு உண்டாகாதிருத்தல். தீட்டு காலத்தில் தலைவலி, உடல் கை கால் வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, உணவின்மை, அஜீரணம், வாந்தி, பசியின்மை முதலிய உண்டாதல், மனமும் குணமும் கெடுதல், அதிக இரத்தம் போதல், அதிக நாள் போதல் என சில பகுதிகளாக பிரிக்கலாம். நாம் அதிக இரத்தம் போகும், அதிக நாளாக அதிக இரத்தமாக போகும். சரிங்களா? மேற்கிய கோளாறுகள் எந்த தீவிரத்தம் இருந்தாலும் எவ்வகையாக இருந்தாலும் யோக சிகிச்சை ஒன்றே எல்லாவற்றையும் போக்கக்கூடிய சிகிச்சை. பிறந்த குழந்தை 10 நாட்கள் சென்ற பின் உதான பாதை ஆசனம் செய்தால் வயிற்று பெருத்திருப்பதை தடுக்கலாம். பெண்கள் தீட்டு கோளாறும் அதற்கான யோக சிகிச்சை திட்டங்களும். ஓய்வு. தீட்டு காலத்தில்
சரீர உழைப்பை கண்டிப்பாக விளக்க வேண்டும். புணர்ச்சி சேர்க்கையை தவிர்த்தல் வேண்டும். புராதன நம் முன்னோர்கள் வகுத்த காலங்களில் இந்த தீட்டு காலத்தில் அனுசரித்தால் மிகவும் நன்மை தரும். உணவு மாதவிட காலையில் நாக்கின் துடிப்பு அதிகமாக இருக்கும். இருப்பதை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லும். இல்லாததை எல்லாம் கேட்கும். எதிலும் திருப்தி அடையாது. இதை ஒருவாறு அடக்கியும் சிறிது அதன் போக்கை அனுசரித்தும் உணவு திட்டம் செய்து கொள்ள வேண்டும். உடல் கோளாறுகள் இருந்தால் அவைகளுக்கு ஏற்றபடி உணவை மாற்றி அமைத்து கொள்ளவும். இந்த நோய்களுக்கு சிகிச்சை எடுப்பவர் சிகிச்சை காலங்கள் காரம், கடுகு, புலால், காப்பி, டீ விலக வேண்டும். மற்ற ஆரோக்கிய உணவு திட்டங்கள் அனுசரிக்கவும். கீரைகள், பசுவின் பால் அதிகம் சேர்க்க வேண்டும். தவிடு சத்து மிகவும் அவசியம். காட்லீவர் எண்ணெய் சாப்பிடலாம். பொதுவான ஒரு விஷயம், தீட்டு கண்டு நிற்கும் வரை யோகாசனை பயிற்சியை விளக்க வேண்டும். சாவாசனம், நாடி சுத்தி மட்டும் செய்யலாம். தீட்டு காலங்களில் சாவாசனமும் இந்த நாடி சுத்தி மட்டும் செய்யலாம். சரிங்களா? அதற்கான பிக்சர் நான் உங்களுக்கு வீடியோவிலே போடுறேன். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்து நீங்கள் செய்யலாம். ஏதாச்சும் ஒரு குறைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். சரிங்களா? மீண்டும் நாம் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நீங்கள் யோகாசனம் செய்தாலே எல்லாமே உங்களுக்கு குணமாகும். என்ன ஒரு கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த யோகாசனம் செஞ்சு அந்த உள்ளார உள்ள உறுப்புகள்லாம் மாறுறது கொஞ்சம் நாள் எடுக்கும். நீங்கள் யோகாசனமே தொடர்ந்து செய்யலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.